வாங்க குட் மார்னிங் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். இது என்னென்னு பார்க்குறீங்களா, வெந்தயம் தாம்மா. இந்த வெந்தயம் எனக்கு தெரிஞ்ச சில நோய்களை தேவையாக்குது. இது நான் 6 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு மருந்துமே நான் எதுலேயுமே நான் பார்த்து செஞ்சு பார்க்காம நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல. அதனால் நீங்கள் தைரியமாக அவிச்சு குடிங்க. என்னை பற்றி என் ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் உங்களுக்கு தெரியாது. நான் எதுலேயும் பார்த்து நான் அப்போவே செஞ்சு உங்களுக்கு காட்டி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஒரு மருந்து நான் 6 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் குடிச்சு பார்த்தமா சொல்கிறேன். இது ஒரு ராத்திரிக்கு 2 ஸ்பூனுமா, 2 ஸ்பூனை நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அவிக்கணும். ஒரு கொதி தாம்மா, அவ்வளோதான். அதோட அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சிருங்க. ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு கொதிச்சிரும். இது 2 கவுள தண்ணிக்கு 2 சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் வேண்டாம், 1 ஸ்பூன் போடுங்க. இது அல்சர் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வவுத்தில் பொக்களமாக இருக்கிறது, செமிமான பிரச்சனை, வவுறு உப்பிக்கிறது எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரே தீர்வு இந்த வெந்தயம் தாம்மா. நீங்கள் குடிச்சு பாருங்கள். கெட்ட கொலஸ்ட்ரால் கூட போகுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வவுத்து சம்மந்தப்பட்ட நோய்கள் அவ்வளவுமே நம்மளுக்கு தேவையா போதுமா. நீங்கள் தைரியமாக குடிங்க. இதில் இழப்பு ஆஸ்மாலாம் வரும்னு நினைக்காதே, அதெல்லாம் எதுவுமே வராது. எனக்கு கூட இழப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆஸ்மான்ற ரத்தத்தில் பொறுப்பாகல. எனக்கு 25 வருஷமாக இருக்குமா. அது ஏன் வர காரணம்டா, எனக்கு அப்போ ஸ்டாலில் போய் நிற்க போகும்போது ராத்திரி வியாபாரம். அப்போ நம்மளுக்கு தலையில் பனிகள் படும். அப்போ இறங்கி நம்மளுக்கு இப்படி பிரச்சனையாயிருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஆஸ்மான்னு நான் உறுதியால் நான் கண்ட்ரோலாகவே நான் இருந்துக்கிறோம்மா. எல்லாத்துலேயுமே நானே இது குடிக்கிறேன். எனக்கு எதுவுமே செய்யாது. நீங்களும் இதை குடிங்கம்மா. இது வவுத்து புண்ணு, கேஸ்ட்ரிக்கு, அல்சருக்கு குடித்தோம்மா. எனக்கு ரொம்ப இப்போதைக்கு நான் எந்த மருந்துமே எடுக்கிறதில்லம்மா. அது கரெக்டாக ஆனால் 1 மாதத்துக்கு சென்றது நம்மளுக்கு அதோட பலன் தெரிஞ்சிச்சு. அல்சருக்காரவங்க குறைஞ்சது ஒரு 3 மாதம் குடிங்க. ஏதாவது செமிமானம் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உடனே வெந்தயத்தை அவிச்சு குடிச்சிருங்க. உங்களுக்கு செமிமானம் ஆயிரும். உங்களுக்கு வவுத்து போக்கு இருக்கிறவங்க ஒரு வாயில் 1 ஸ்பூன் அள்ளி போட்டு தண்ணியே குடிங்கம்மா. அது உங்களுக்கு வவுத்து போக்கு நின்றும். மோர் குடிக்கலாம், அதுவும் வவுத்துப்போக்கு நிற்கும். ஆனால் இது உடனே நம்மளுக்கு தீர்வு காணும்மா. 3 வேளை குடிச்சிருங்க, வவுத்துப்போக்கு உடனே நின்றும். உங்களுக்கு செமிமானம் ஆகாதவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. இது கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு டாக்டரே சொன்னாருமா, மதுரையில் வேலம்மாள் டாக்டரே சொன்னார். இதை அவிச்சு குடிக்க சொன்னார் என் வீட்டுக்காரவளுக்கு. அதுலேருந்து நானும் என் வீட்டுக்காரர்களும் குடிப்போம். உங்கள் வீட்டுக்காரர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் சோம்பல் படாமல் ராத்திரியில் ஊற வச்சுட்டு படுத்துட்டு காலைல வேலைக்கு போகிறக்கு முன்னாடி அவிச்சு நீங்கள் உங்கள் கணவன்மாரை கொடுங்கம்மா. கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தால் இதை அவிச்சு குடிங்கம்மா. சரியாம்மா. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகேம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.